இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஒரு விஷயம் தாங்க தோணுச்சு. உருட்டுக்கட்டி எடுத்து விஜய் சேதுபதி 2 பேரும் பொலன்னு பொழந்துட்டு ரத்தம் வடியுது. கடைசியில் வேற வழி இல்லை, ஏதாவது ஒரு ஆயில்மெண்ட் போடணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேவ்டு அப்படின்ற மாதிரி முதல்ல சேவ் பண்ணார்ல, அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்தது. என்ன அடிடா சாமி, அடி பிரிச்சுட்டா இருந்தால் சொல்லணும். உண்மையிலே விஜய் சேதுபதி ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே விஷயத்தை மட்டும் தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து பெரிய பிரச்சனையாக தெரியாத காரணம் என்னன்னா 5 பேர் என்ன அடி திணற அடிக்கிறான்டான்னு சொல்லுவாங்களே. பிரேக் அவுட் திருப்பி கோவா கேங் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பிரேக்ல கோவா கேங் தான், திருப்பி செகண்ட் பிரேக்லையும் கோவா கேங் தான், தேர்ட் பிரேக்லையும் கோவா கேங் தான், போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு, சே அவ்வளோதான்டா கோவா கேங் செதஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணுங்க, இது எல்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் சேதுபதி டாட்டா சொல்லிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா. அப்போ ரயன் ஒரு வார்த்தையை சொன்னா பாருங்க, பயந்துட்டேன். ஏன்னா ஜெஃப்ரியும் இது சௌந்தர்யாவும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமாம் நம்ம மேலே தப்பு இருக்குது, ஜாக்லின் மேலேயும் தப்பு இருக்குது, அதே மாதிரி நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, நம்ம இண்டிவிஜுவலாக தான் ஆட வந்திருக்கோம், எதுக்காக ஆட வந்தோன்னு மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்றது திருந்திட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூட ரயன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துக்கணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக விளையாடணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா இந்த கோவா கேங் மொத்தமாக அழிஞ்சாலும் அந்த ஒரு பில்லர் இருக்கும்ல, ஜாக்லினே போயிட்டா கூட சரி, இவன் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு கோவா கேங்னு சொல்லிட்டு அப்படியே கதறிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதறுவான் போல இருக்கு. எனக்கு அதான் சொல்றேன், இவங்க எல்லாரும் விட்டா கூட ரயன் விட மாட்டாங்க. இதுக்கப்புறமா சொல்றேன், அந்த கோவா கேங்குன்ற ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிப்பான். ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், டவுட்னு இல்லை கன்ஃபார்மே பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுக்கப்புறம் இந்த கோவா கேங்குன்ற பேர் இருக்குல்ல, அதை கூட சொல்ல மாட்டானுங்க. ஐயோ கோவா கேங்க நான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி பயம் வரும்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பயம் வந்து இதுக்கப்புறம் கோவா கேங்கில் இருக்க எல்லாருமே வந்திருக்கும். அதுலேயும் முத்துக்குமரன்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணால் செதைச்சு விட்டான். ஒவ்வொரு 2 தடவை கிட்ட எந்திரிச்சு பேசினா 2 தடவையும் பார்த்தீங்கன்னா கோவா கேங் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருக்கானுங்க. ஜெயிலுக்கு போக சொன்னால் ஏதோ புனிதர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜெயில் தியாகிகள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு என்னென்ன பாயிண்ட் வருதோ மொத்த பாயிண்ட் எடுத்து ஒன் பை ஒன்னா வச்சு செதைச்சிட்டா. அதே மாதிரி தான் தீபக்கும் அவர் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பாயிண்ட்டை போட்டார். இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா தீபக்கு உண்மையிலே பயங்கரமான ஒரு அப்ளாஸ் வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா அவர் டாஸ்க் விளையாட விதம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால எந்திரிச்சு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த ரோலுக்கு வந்து நான் ஜெனியூனாக இருக்கணும் சார் அப்படின்னு நம்ம மாதிரிலாம் பேசினார்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கு பயங்கரமான அப்ளாஸ் வந்தது. ஸோ இன்னைக்கான எபிசோட பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கோவா கேங் வந்து பயங்கரமாக பொழக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் இன்னொரு சிரிப்பான ஒரு மேட்டர் இருக்குங்க. ஆக்சுவலாக கோவா கேங் வந்து ஒரு பொலன்னு பொழந்தாரு, அதெல்லாம் ஓகே ஃபைன் தான் வச்சுக்கோங்களேன். இன்னொரு மேட்டர் வந்து டப்பா அருண் இருக்காப்ல, அந்த டப்பா அருண் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், கோவா கேங்கில் சேர்றதுக்கு அட்மிஷன் போட்டிருக்கான், அது வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தல. ஸோ அது ஜாக்லினே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி அவனை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் எல்லாம் ஓகே பண்ணிட்டு கடைசியில் உள்ள சேர்த்துருக்காங்க. ஆனால் என்னன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையா இல்லை, அதாவது அங்கேயும் இருந்திருக்கா, அதுக்கப்புறம் இங்கேயும் இருந்திருக்கா, 2 இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடிட்டு இருந்திருக்கான். அதை வந்து விஜய் சேதுபதி கேட்டார் பாருங்க, என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஏன்னா டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. நான் சொன்னேன் இவனுக்கு வந்து கோவா கேங் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இங்கே வந்து கோவா கேங் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே பல்ட்டி அடிச்சு இந்த கேங்கை பற்றி நெகட்டிவாக பேசினா பாருங்க, அங்கே நிற்கிறடா நீ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிச்ச கேள்வியெல்லாம் கேட்குறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த கேள்விகள்லாம் வரும்போது டப்பாக்கும் அந்த கேள்வி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா எகிரிக்கிட்டு போனாப்புல அந்த டாஸ்க் வந்து ரொம்பவே தப்புன்ற மாதிரி பேசின ஒரு ஆள் யார், ஆக்சுவலாக ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களாம் டாஸ்க் விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஆடுறதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தானா என்னை பொறுத்த வரைக்கும் டப்பா தான். ஏன்னா மஞ்சரி ஆடுற கேம் பிளே ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கத்தியத்தை குத்திட்டு இருப்பான் போல, அவ்வளோ வெறியில் சுற்றிட்டு இருந்தாப்புல. ஆனால் அப்போ இப்போ என்ன பேசிட்டு இருக்காப்புல, கோவா கேங் ஆடின மெத்தடே தப்பு, கோவா கேங் ஆடினதே தப்பு, கேங் இருந்துட்டு ஒரு மாதிரி பண்றாங்க. இதுல கோவா கேங் விஜய் சேதுபதி அடிச்சது எல்லாமே ஓகேங்க. ஆனா இந்த விஷாலும் அருணும் இவங்கலாம் பாத்தீங்கன்னா கேங்கா இல்ல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்மள எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க கேங்னு. ஸோ இதே மாதிரி வீட்டுக்குள்ள இன்னொரு கேங் இருக்குல்ல, அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பேச ட்ரை பண்ணாங்க. அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா ஜாக்லின் அடிங்க, உங்களுக்கு வந்து நீங்க அடிக்கிற இன்டென்ஷன் வந்து ஜாக்லின் தான், அது கிளீனா தெரியுது. ஆனா இன்னொரு மேட்டர் என்னன்னா இவனுங்க 2 பேரும் கேங்கே இல்லைன்னு ஒரு ஆக்டிங்க போடுறானுங்க பாருங்க, அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா இவனுங்களும் ஒரு கேங் தான், இவனுங்க கேங் இல்லாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா அவனுங்க வந்து கோவா கேங்னு ஒத்துக்கிறானுங்க. எப்போ ஒரு நேம் வச்சு அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு 5 ரூல்ஸ் வச்சு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இது வந்து எப்படி சொல்றது ப்ராப்பரான ஒரு கேங் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டானுங்க. இவனுங்க வந்து ப்ராப்பரான கேங்குன்னு அறிவிக்கல, மற்றபடி இவனுங்களும் ஒரு கேங் தான். அதை வந்து விஜய் சேதுபதி விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மேபி இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடுவோம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானு தெரியல. ஆனால் இவனுங்களும் கேங் தான், அதாவது அருண், விஷால், தர்ஷிகா இவங்களும் கேங் தான். அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாஸ்க்கை வந்து கொலாப்ஸ் பண்ணுவானுங்க கோவா கேங். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது விஷால் பேரை அருண் வந்து சொல்லவே மாட்டான்.
ஏன்னா இவன் பக்கா கேங்கில் இருக்கானுங்க, பக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கானுங்க. அதை வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் தான் தேவைப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவனுங்களும் ஒரு கேங் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கோவா கேங் வந்து பிரித்து பாட்டாக சிங்கிளாக பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரே எழுப்பி கேள்வி கேட்கும் போதும் ஒவ்வொருத்தரும் பொலன்னு பொழந்தாங்க. சௌந்தர்யா வந்துருச்சு கேட்கும் போது இல்லை சார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கேப் விட்டு நின்னார் பாருங்க மனுஷன். நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு நின்னார் பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. ஏன்னா எல்லா வாட்டியும் எந்திரிச்சு இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, நெக்கில் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அது வந்து அவங்க வந்து கியூட்டான சிரிப்பு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அது கொஞ்சம் நெக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டு உட்காரும் போது அப்பெல்லாம் உன்னை உட்கார விட முடியாது, ஒழுங்காக பதில் சொல்லு, மற்ற இடத்துலலாம் பேசுறல நீ இங்கே பேசு அப்படின்ற மாதிரி கேட்ட விதமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான எப்படி சொல்றது அடுத்த லெவல் வந்து ஒரு இது ஆப்புன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வச்சு செதுக்கிட்டாப்புல. இன்னைக்கு எபிசோடில் ஆக்சுவலாக விஜய் சேதுபதி இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ப்ளே பண்ண சொன்னார்ல, அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் ஒரு மேட்டர் நடந்தது. முதல்ல அது என்னன்னு பார்த்துருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபியில் வந்து அவர் கேப்டன்சியை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு 2 பேருக்கு வந்தது. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இஷ்யூ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று நடந்தது. அங்கேயே ஜெஃப்ரியும் சரி அதே மாதிரி ரஞ்சித்தும் சரி 2 பேரும் பிச்சுக்கணும் இந்த கேங்கில் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட மோட்டிவும் அதுவாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கும் ரஞ்சித்துக்கு அடி விழுந்தது. ஜெஃப்ரிக்கு அந்த அளவுக்கு அடி விழல. அதுக்கான ரீசன் என்னன்னா இவனுங்க கொஞ்சம் முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டானுங்க. அதாவது அன்னைக்கு டாஸ்க்ல வந்து ஜாக்லின் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களே, அந்த மாதிரி ரஞ்சித்துக்கிட்ட வந்து அப்பா மாறுதானே அங்கிள் மாறுதானே அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் கொஞ்சம் வந்து வேக்கப் கால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, ஓகே இப்போ ஜாக்லின் பண்ணுறது ஒரு தப்பான கேமாக இருக்குது, இது வந்து நம்ம கேம் வந்து காலி பண்ணுது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணிட்டானுங்க. அந்த பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அடி கம்மியாக விழுந்தது. மற்றபடி ரஞ்சித்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு செதுக்கிட்டாப்புல. ரஞ்சித்தை செதுக்குறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ஒரு விஷயத்தை பேசுறாப்புல அதை வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், அது வந்து இந்த இடத்துல வந்து டேரக்டாக தான் சொல்லிடணும். அங்கேயும் ஒரு மாதிரி பூசி மொழிப்பி ஒரு மாதிரி பேச வந்தார்ல, அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஆஃப் பண்ணி உட்கார வச்சதான் கரெக்ட். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்தாரு. நீங்கள் டேரக்டர் தானே, 2 படம் டேரக்ட் பண்ணியிருக்கீங்களே, வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரே டேரக்டர் தானே, ஒரே இது ஆள் தானே ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் நல்ல மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஓகே. ரஞ்சித் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்பயும் ரெஸ்பெக்டபிளாக தான் பேசுறாரு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெருசாக ரஞ்சித்தை வந்து அட்டாக் பண்ணதில்லை. ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக், ஒரு பெரிய அட்டாக். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவார்னு தோணுது. ஏன்னா ரஞ்சித்துக்குள்ளே இருக்குங்க, நான் சொல்கிறேன், ரஞ்சித்துக்குள்ளே கோவம் எல்லாமே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ரொம்பவே மறைச்சு உள்ளதே வச்சுக்கிறாரு. அவர் சில இடத்துல கத்தும் போது வெளியே வருது, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காமிக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆனால் இன்னைக்கு என்ன மேட்டர்னா மஞ்சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, தீபக், முத்துக்குமரன் இவங்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஓகே இந்த கோவா கேங் மேலே ஒரு இது இருக்குது, அதாவது இவங்க கேங்காக சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலை பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் பேசுகிறாங்களா, அது உண்மைதான். ஆனால் இந்த பக்கம் எனக்கு அருண் எந்திரிச்சு பேசும்போது தான் ஃபீல் ஆச்சு. அருணை வந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி சொன்னார் பார்த்தீங்க, நீங்கள் வந்து அந்த கேங்கில் தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. இது ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் சார், அவர் வந்துட்டு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் மாதிரி வருவார் போவார் அப்படின்ற. அப்போ வந்து விஷால் எந்திரிச்சு கேட்டாங்க பாருங்க. விஷால் நான் ஆல்ரெடி சொன்னல, விஷாலுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இந்த மாதிரி வந்து இவன் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணுறானோ, தாவிடுவானோ, நம்ம கேங்லேருந்து அங்கே போயிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எழுந்திரிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவை இந்த மாதிரி செதுக்கி விட்டது. அதாவது நீ தானே அந்த கேங்கில் இருக்க, 5 பேர் அதை கேங் எல்லாம் எந்திரிங்கன்னும் போது அருண் எந்திரிக்கல. ஸோ அதனால கேட்டார், நீ அந்த கேங்கில் தானே போயிருக்க அப்படின்னும் போது, ஆமா நான் அந்த கேங்கில் தான் இருக்கேன், அதாவது உனக்கு ஆசை இருக்கு வரணும் சேரணும்னா சொன்னல. ஸோ அப்போ எந்திரிச்சு ஒத்துக்க வேண்டியது தானே. அங்கே வந்து ஒத்துக்கல, அங்கே வந்து தெரிஞ்சு போச்சு இவங்களை அடிக்கிறானுங்க, இப்போ நம்ம அந்த கேங்கில் சேரக்கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் சேர்றதுக்கு விருப்பப்பட்டார், அப்ளிகேஷன் எல்லாம் போட்டார். ஆனால் போய் ஜாயின் பண்ணிட்டார் ஆல்மோஸ்ட். ஏன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, போகலாமா வேணாமா, கேங்கில் இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த ஆசோலேஷனில் இருப்பாங்க தெரியுமா, அந்த சமயம் தான் இந்த சமயம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேங்கு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான், அதுதான் உண்மை. ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட சப்பக்கட்டு கட்ட ட்ரை பண்ணார். இந்த மாதிரி சார் எனக்கும் ஜாக்லினுக்கும் போன வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வேவ் செட் ஆச்சு, நாங்கள் கிச்சன் டீமில் இருந்தோம், ஸோ அதனால அப்படின்னு. அருண் இந்த கதைலாம் ஓட்டாத, நீ வந்து எதை சொல்லணுமோ டேரெக்டாக சொல்லு, இந்த மாதிரி வந்து மாற்றி இது மலிப்பு விட்றாத. அதை விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, ஏன்னா சுற்றி விடாத அப்படின்ற மாதிரி சுற்றி விடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு உட்கார வச்சது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பெட்டரான ஒரு இதுதான். ஏன்னா அருண் அந்த வேலையை தான் பண்ணுறான். என்னன்னா இப்போ கேட்டது ஒன்று, ஆனால் அங்கே சுற்றி விட்டது பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு எனக்கு ஒரு வேவ் இருந்தது, அதனால நாங்கள் இது பண்ணேன், டேய் அந்த கேங்கை எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை மட்டும் பேசு அப்படின்னு சொன்னோன்னே அருணுக்கு பொறி தட்டிச்சு. ஆஹா அவ்வளோதான்டா, இன்றைக்கி வந்து நம்ம கரெக்டாக பேசினா மட்டும் தான் தப்பிப்போம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பொறி தட்டின ஒன்று பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து இவனும் மேய்ஞ்சிட்டான். ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கு எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆகும்னா, ஓகே எல்லாருமே அடிக்கிறானுங்க, ஓகே அடிக்கட்டும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த பயப்பில் நம்ம கேங்கில் வந்து சேரன்னு தானே ஃபீல் பண்ணுச்சு, இதுவும் கூட சேர்ந்து அடிக்குதில்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கான எபிசோடு வந்து பயங்கர எங்கேஜிங்காக போச்சு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன ஒரு கேள்வியோடு நின்றுக்குச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன் ஏன் இன்னைக்கான எபிசோடில் ஒரு கேள்வின்னு சொல்கிறேன்னா, ஒரே கேள்வி வேறு வேறு மாடுலேஷனில் இருந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி எழுந்திரிச்சு யார் இந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணல அப்படின்னும் போது அதுக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து இந்த கேங் வந்து கேம் அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இவங்க தான் அஃபெக்ட், இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுவாரஸ்யம் இல்லாத காரணம் என்ன, அதுக்கும் கோவா கேங் தான் அப்படின்னும் போது திருப்பி இதை வந்து வேறு விதமாக இன்னைக்கு வந்து டிசைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே, கோவா கேங்கை மட்டும் இன்னைக்கு பிரித்து மேயிறோம், அந்த கேங்கை வந்து இன்னையோட ஒழிச்சு கட்டுறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வந்திருக்காரு. ஸோ அதனால நீங்கள் அடிச்சிட்டாரு. ஆனால் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு நாளைக்கு வந்து மிச்ச கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு. ஸோ கேட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் ஏகப்பட்ட கேள்வி இருக்குங்க. மார்க் பண்ண கேள்வி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ண கேள்வி இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கணும், கேட்பாரு நம்புறோம். அது மாதிரி டப்பா அருணையும் கேட்குறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இந்த கேள்வியெல்லாம் மற்ற கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த அருணும் சில வேலை பண்ணார்ல, ஸோ முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்ட் இந்த மாதிரி கத்துனது, ஸோ அந்த விஷயத்தையும் கேட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கான எபிசோடில் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கரமான எப்படி சொல்கிறது பெரிய அடி தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமான அப்ளாஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஜாக்லினை எந்திரிச்சு ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது ஸ்டார்டிங்கில் ஒவ்வொருத்தரே பேச சொன்னாங்க. அப்படி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எந்திரிச்சு ஒரு விஷயம் மழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா நோஸ் கட் பண்ணி நீ உட்காரு, நீ பேச வேணாம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சார் பார்த்தீங்களா. அங்கேயே சோழி முடிஞ்சது. ஜாக்லின் வந்து அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு பெரிய பூஜை இருக்குது, ஸோ அந்த பூஜைகளுக்கு வந்து ரெடியாக இருப்போம்டா, உடம்பை வந்து இரும்பாக்கி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து பெரிய இது இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜாக்லின் வந்து ரெடியாக உட்காந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெடியாகாமல் உட்காந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயன் தான். ஏன்னா அதுக்கப்புறம் ரயன் சிக்கிட்டாங்க, ஒருத்தன் சிக்கிட்டான், ஆனால் அவனை போட்டு பொலன்னு பொழந்தா இருப்பாருங்க. ஏன்னா ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ராணுவம் வந்து ரயன் சொல்கிறோன்னா பேச தெரியல, இந்த மாதிரி ஒரு பொது சபையில் வந்து ரயனுக்கும் பேச தெரியாது மீன்ஸ் அந்த பயம், பேசி எதாவது தப்பாயிடுமோ அப்படின்ற பயம். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி காண்டாயிட்டப்ல, ஏன் சார் உங்களுக்கு பேச தெரியும்ல, ஒழுங்காக தானே பேசுறீங்க, ஏன் பேச மாட்டீங்க, ஒரு விஷயத்தை எதுக்கு மாற்றி பேசுறீங்க, ஒரே கேள்வி தான், அந்த கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் உண்மையில மனுஷன் கொஞ்சம் காண்டாய் தான் கேட்குறாரு. ஏன்னா இவர் கேட்கறது கிளீனாக சொல்கிற கிளீனாக ஒரே கேள்வி தான் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து இந்த வீக்கில் வந்து உங்கள் டீமில் இருந்து யார் வந்து இந்த கேம் அதாவது உங்கள் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதுக்கு 2 பேரை வந்து இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டா போதும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறான். ரயன் அதுதான் பண்ணான். ஆக்சுவலாக இவங்க ரஞ்சித் பண்ணார் சார், அதுக்கப்புறம் ஜாக்லின் பண்ணாங்க சார். ஸோ இந்த கேங்கை வந்து எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் ரயன் தான் தோணுது. நான் தான் சொல்கிறேனே, இந்த கேங்கே அழிஞ்சாலும் அவன் மட்டும் அழிய மாட்டான். நான் தான் கடைசி வரைக்கும் கோவா கேங்னு ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு போகிறானா, கண்டிப்பாக ரயனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலாக டீடைல் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன், பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை இல்லையே, ஏன்னா லைவ் வரலான்னு நினச்சேன், லைவ் வர முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.